லவகுஷர்கள் கானம் பண்ண ராமன் ராமாயணம் கேட்டார்னு கேள்விப்பட்டிருப்பீள். அது ராமன் ராமாயணம் கேட்டு உயிர்ப்பித்தது. அவருக்கு போன உயிரே வந்தாப்புல இருந்தது. அதே போல சீத ராமாயணம் கேட்டிருக்காளே, கழுத்திலே முடிச்சிட்டு சுருக்கு போட்டு கொண்டு முடிஞ்சு போடுவோன்னு அசோகவனத்துல ஒரு தப்பான முடிவுக்கு வந்தாள். ஹனுமார் மரக்கலையில இலைக்கு பின்னாடி ஒளிச்சுட்டு இருக்கார், பச்சையோட பச்சையா ஒளிஞ்சுட்டு இருக்கார். சீதையானா நடந்து 4 அடி எடுத்து வச்சுட்டார். இவளை எப்படி தற்கொலை முயற்சியிலேருந்து தடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. தான் கிட்டக்க போனோம், போனா இவ்வளவு பெரிய குரங்குன்னு பார்த்து காலங்காத்தால பயந்து போயிட்டாள்னா அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஆசீத் தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான், பெரிய சரித்திரம், அழகான இனிய குரலிலே மறைந்திருந்த இடத்துல இருந்து தசரதன்கிற ஒரு பெரிய ராஜா இருந்தார். 3 மனைவியர், ரொம்ப வருஷமா புத்திர பேரில் 60,000 வருஷம் ஓடி போச்சு. ரிஷசிருங்கரர் கூட்டு புத்திரகாமேட்டி பண்ணார். பாயச குடம் வந்தது, அந்த பாயசத்தை பிரிச்சு கொடுத்தார். 4 பிள்ளைகள் பிறந்தார், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள். அதுக்கப்புறம் 12 வருஷத்துல கல்யாணம் ஆச்சு, 4 மனைவியர் வந்து சேர்ந்தனர். அப்படி நாள் ஓடின்னு இருக்கிறச்சே விஸ்வாமித்தர் வந்து கேட்டார். எல்லாமே நன்னாத்தான் போயிருந்தது, நாள் குறிச்சிட்டார் தசரதர். ஆனால் கைகையினுடைய வரத்தின்படிக்கு காட்டுக்கு போகணும். காட்டுல இங்கே கொஞ்சம் வருஷம், இங்கே கொஞ்சம் வருஷம், இங்கே கொஞ்சம் வருஷம் முடிச்சுட்டு ஊருக்கு போறோம் நினைக்கிறச்சே சீதையை களவாடி கொண்டு போய்விட்டான். அப்புறம் சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்டு எல்லா திசையிலையும் சீதையை தேடி போக, அதுல திக்ஷு சர்வாசு மார்க்கந்தேன்னு தெற்கு நோக்கி நாங்கள் எல்லாரும் வர, அதுல ஹனுமான் ஒரு சிறு தொண்டன், அல்பமான தொண்டன், இங்க சீதையை தேடிக்கொண்டு அசோகவனத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு தன் சரித்திரம் வரைக்கும் சொல்லிட்டு மெதுவா முன்னாடி போனார். ராமாயணத்தை கேட்டு கட்டுப்பட்டு சீதை நின்னாள். அந்த 2 நிமிஷம் போரும் காப்பாத்துறதுக்கு. யாருக்குமே தற்கொலைன்னா அந்த 2 நிமிஷம் தானே ஆபத்து. அதுக்குள்ள நல்லத்தை எடுத்து சொல்லிட்டோம்னா யாரும் தப்பா முடிவுக்கு வரமாட்டா. அதனால சீதையே ராமாயணம் கேட்டிருந்தா உயிர் தாள்னு சொல்ல வந்தேன். ராமன் ராமாயணம் கேட்டிருக்கார், சீதை ராமாயணம் கேட்டிருக்கிறாள். ஏன் ராமன் ராமாயணம் கேட்க காரணம் இது சீதா சரித்திரம்ங்கிறதுனாலே, சீதை ராமாயணம் கேட்க காரணம் இது ராமச்சரித்திரம்ங்கிறதுனாலே. நாம இருந்தா நம்மளுதா இருந்தா சொல்லும் சுவாமி, அதை கேட்டு போனுவோம். என்னை பத்தி எழுதிருந்தீங்கன்னா பேசும். 2 பேரும் அப்படி இல்லை. சீதா சரித்திரம்னா தான் ராமன் காது கொடுப்பார், ராமச்சரித்திரம்னா தான் சீத்தை காது கொடுப்பாள். அதுதான் ஒத்துமைக்கு அடையாளம், ஒத்துமைக்கு இலக்கணம்.